அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமார் முருகேசன். நாம் பிறப்பதற்கு முன்போ பிறந்த பிறகோ நமது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இறைவனால் அமைத்து கொடுக்கப்படும் உன்னதமான உறவுகளே நமது பலம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பிறந்தவுடன் பெற்றோர்கள், வளரும்போது உடன் பிறந்த மற்றும் உடன் பிறவா சகோதர சகோதரிகள், வயதானதும் நமது குழந்தைகள் என நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் உறவுகள் நமக்கு பலமான பாலமாக இருந்துள்ளன. சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கும், கணவனை இழந்த மனைவிக்கும், மனைவியை இழந்த கணவனுக்கும், வயதான காலத்தில் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கும் உறவின் பலம் என்னவென்று மிக நன்றாகவே தெரியும். பலம்னா என்னங்க? உன்னாலும் முடியும் என்று தோளோடு தோள் நின்று தடைகளை தகர்த்து நம்மை தன்னம்பிக்கையுடன் தட்டி கொடுப்பதுதான் பலம். நமது உன்னதமான உறவுகளை விட அந்த பலத்தை யாரால் தந்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியில படிக்கும்போது ஒரு சில நண்பர்கள் இருந்திருப்பாங்க, கல்லூரியில் இருந்திருப்பாங்க. அதே நாம் அங்க இந்தியாவில் இருக்கும்போது ஒரு சில நண்பர்கள் இருந்திருப்பார்கள். இங்கு வெளிநாட்டில் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்னும் காலகட்டங்களில் வேறு வேறு நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் பெற்றோர், மனைவி மற்றும் பிள்ளைகள் என்ற உறவு அப்படி அல்ல. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கொரோனா கோவிட் தொற்று வந்த காலத்தில் நம்மில் எத்தனையோ பேர் நமது நட்புகளையும் நமது உறவுகளையும் இழந்திருப்போம். நட்புகளை இழந்தவர்களுக்கு வருத்தங்கள் இருக்கும் இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் வாழ்க்கை துணையோ அல்லது தனது பிள்ளைகளை இழந்த உறவுகளுக்கு மட்டும்தான் அதனுடைய வலியும் வடுவும் தெரியும். ஒருவர் தனது பெற்றோர்களை இழந்து விட்டால் அரை மனிதன் ஆகிறான். அதேபோல் தனது வாழ்க்கை துணையை இழந்துவிட்டால் நடைபிணமாகிறான். இன்றைக்கும் எத்தனையோ நண்பர்கள் தமது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, அதாவது உறவுகளின் மருத்துவத்திற்கோ, படிப்பிற்கோ, திருமணத்திற்கோ, வெளியூர்களிலும் நாடுகளிலும் தனது சுக துக்கங்களை இழந்து எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எனக்கு தெரிந்து எத்தனையோ நண்பர்கள் திருமணமாகி ஒரு சில நாட்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனது குழந்தையின் முகத்தை பல வருடங்களாக கைபேசியில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னதமான உறவுகளின் கனவுகளை நினைவாக்க தனது வாழ்க்கையையே தியாகம் செய்யும் மனப்பக்குவம் உறவுகளை விட வேற யாருக்கு வரும்? திரைகடலோடியும் திரவியம் தேடி என்று நமது அவ்வை பாட்டி நமக்கு சொல்லி சென்றது உறவுகளுக்கே மிகவும் பொருந்தும். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரே கட்டிலில் உறங்கி ஒரே தட்டில் உண்ண அத்தனை உறவுகளையும் ஓரமாக ஒதுக்கிவிட்டு திருமணத்திற்கு பிறகு உனக்கு அனைத்துமாய் நான் இருப்பேன் என்று தோளோடு தோள் நின்று வாழ்க்கையின் கடைசி வரை நம்மோடு நடந்து வரும் மனைவி என்ற உறவின் பலத்திற்கு முன் வேறு என்ன இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். உறவுகளில் உரசல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்காக அது பலமில்லை என்று சொல்லிவிட முடியாது. அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகளையும் சடங்குகளையும் அன்றே வரையறுத்து வைத்தனர். அந்த சுப நிகழ்ச்சிகள் சடங்குகள் மூலமாக ஏதாவது உறவிற்குள் உரசல்கள் இருந்தால் அதை சரி செய்யும் சந்தர்ப்பமாக அது அமையும் என்பதால் தான் நமது முன்னோர்கள் அன்றே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் சடங்குகளையும் வரையறுத்தனர். உறவுகள் என்பது நமது உயிர் போல. நட்புகள் என்பது நமது உடலில் உள்ள உறுப்புகள் போல. உறுப்புகளை இழந்தாலும் நம்மால் ஒரு சில சிக்கல்களுடன் சிரமங்களுடன் வாழ முடியும். ஆனால் உறவுகள் என்பது அப்படி இல்லை. உறவுகள் இல்லை என்றால் நாம் நமது முழு பலத்தையும் இழந்து விடுவோம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இறுதியாக ஒன்றை மட்டுமே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண் தாயாவதை எப்படி சுகமான சுமைகளாக நினைக்கிறாளோ அதேபோல்தான்
உறவுகளும் சுகமான பலமான சுமைகள். அந்த உறவுகளின் பலம் தெரியாதோர் எத்துணை வைத்து இருந்தாலும் அவர்கள் பலகீனமானவர்களே. இந்த விவாத அரங்கத்தில் பேச வாய்ப்பளித்த சரித்திரம் படைக்கும் சார்லட் தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.